ஹே ஹாய் ஆல், இன்றைக்கி டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் தம்பிக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு விடுறதுக்கு உருளைக்கிழங்குல கட்லெட் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உள்ளே வந்து கொஞ்சம் சீஸும் வச்சு அதை இந்த தோசை தவாவில் இப்படி தட்டி போட்டிருந்தேன். ஸோ பிரெட் க்ரம்ஸ்க்கு வந்து நான் ரஸ்க் இருந்தது வீட்டில். ஸோ ரஸ்க்கை வந்து உதுத்து அதை தான் பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அவனுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு விடுறதுக்கு ஒரு ரெசிபி கிடச்சாச்சு. எனக்கு வெறும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு வர்றதுக்கே இவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி எல்லோரும் வந்து மார்னிங் குக்கும் பண்ணி ஸ்நாக்ஸும் வச்சு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்கன்னு தெரியல. போக போக நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அவன் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் அஸ்யூஷுவல் இன்றைக்கி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து மட்டன் தான். எப்பயும் போல் மட்டன் வந்து நாங்கள் ஒரு 1/4 கிலோ வந்து எலும்பு வாங்கிட்டு அதுக்கப்புறம் 1/2 கிலோ தனியாக வந்து மட்டன் வாங்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எலும்பை வந்து சூப்பை எடுத்துகிட்டு சூப்பை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை குழம்பா வச்சுட்டு எப்பயும் போல் மட்டன் கிரேவி பண்ணுவோம். ஸோ மட்டன் கிரேவி வந்து நல்லா திக்காக வந்து அம்மா தான் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி டேஸ்ட்டு. இதே வந்து சாதத்தில் பரட்டி சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.